வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஃபாத்திமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அது என்னக்கா நீங்களே என்னை கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க, இருங்க நான் எங்கள் அம்மாட்ட போயிட்டு நிறைய விடுகதெல்லாம் கேட்டுட்டு உங்களை கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிறான்னு தெரியல, படிக்கிற காலத்திலேயே ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போல்லாம் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலையே, ஒழுங்காக படிக்கணும்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ என் தமிழ்நாடு பகுதி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதோ என் தமிழ்நாடு. நீலகிரி மாவட்டத்தில் செரி மரங்களில் மலர்கள் பூத்து குலுங்குவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். நீலகிரியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மரங்கள் நடப்பட்டன. இந்த மரங்கள் அனைத்தும் குளிர் பிரதேசத்தில் நன்றாக வளரக்கூடியது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் செரி மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. தற்போது செரி மரங்களில் மலர்கள் பூத்து குலுங்குவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் குண்டோபாளையம் ஓடையில் இரவு நேரங்களில் ஏற்படும் திடீர் வெள்ளப்பெருக்கால் திடீர் நகர் கொங்காபாளையம் காரையோர மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். டிஎன்பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட குண்டோபாளையம் அணை 42 அடி கொள்ளளவை கொண்டது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. முன்னறிவிப்பின்றி வெளியேற்றப்படும் உபரி நீரால் திடீர் வெள்ளம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தண்ணீர் திறக்கப்படும் போது அரசு முன்னறிவிப்பு ஏதும் இன்றி திறப்பதால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாவதாகவும், கரையோரம் வாழும் மக்கள் அரசு புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆங்கிலம், தெலுங்கு உட்பட பல்வேறு மொழிகளில் திருக்குறள் வெளியிடப்பட்டது. இந்த புத்தக வெளியீட்டு விழா குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பில் சென்னை ராஜ்பவனில் உள்ள தர்பார் அரங்கில் குறளின் குரல் விழா நடத்தப்பட்டது. விழாவிற்கு தலைமை தாங்கிய ஆளுநர் ரோசையா திருக்குறளின் ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு மொழி பதிப்புகளை வெளியிட்டார். ஐராவதம் மகாதேவன் எழுதிய ஆதித்தமிழ் கல்வெட்டுகள் பற்றிய ஆய்வு புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். 5 புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய அவர் தமிழில் பேசாததற்காக மன்னிப்பு கேட்டார். உலக புகழ்பெற்ற திருக்குறளை அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கும் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, பிரெஞ்சு, அரபி, சீனம் உள்ளிட்ட 10 மொழிகளில் அந்தந்த மொழி புலமை வாய்ந்தவர்களால் திருக்குறள் வாசிக்கப்பட்டது. மணிப்புரி மொழியில் திருக்குறளை வாசித்து அனைவரது மனதையும் கவர்ந்தார் ஸ்வைவம் ரெமைடா தேவி. குரல் எண் 991 மிப்பும் குடிமக்தா நொலுக்ன சட்பக லொய்னனா சட்ன தொங்ன khangba haibuguna sibu chelaba miyoy adudi yamna laina punya pangbanga mi haina akhang aisingna hainai. திருக்குறளை மொழிபெயர்த்தவர்களுக்கும் திருக்குறளை வாசித்தவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி ஆளுநர் ரோசையா சிறப்பித்தார். பல்வேறு மொழிகளில் திருக்குறளை கேட்பதற்கு பெருமையாகவும் இனிமையாகவும் உள்ளது. தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. முகூர்த்த நாட்களில் மதுரை மல்லிகையின் விலை விண்ணை தொட்டாலும் அந்த லாபத்தின் பெரும் பங்கு விவசாயிகளை சென்றடைவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பு மதுரையில் மல்லிகையின் விலை கிலோ 2500 ரூபாய் வரை உயர்ந்தது. முகூர்த்த நாள் மற்றும் பனிக்காலம் இதற்கு காரணமாய் கூறப்பட்டாலும் விலையுயர்வினால் தங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைப்பதில்லை என்றே விவசாயிகள் கூறுகின்றனர். நாங்கள் எங்களுக்கு 150 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவங்க ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டுக்கூலி மற்றதெல்லாம் சேர்த்து அன்னைக்கு ரேட்டை அதிகமாக 1 மடங்கு சேர்த்து விட்டுருவாங்க. விவசாயிகளிடம் கிலோ 300 ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் மூலம் வாங்கப்படும் மல்லிகை வியாபாரிகளினால் 500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. முகூர்த்த நாட்களில் என்ன விலை கொடுத்தாலும் மல்லிகை வாங்க வேண்டிய நிலையில் மக்கள் இருப்பதால் இந்த விலையுயர்வு எளிதில் சாத்தியமாகிறது. பூவால் நேற்று 2500 விற்றுச்சுங்க, இன்றைக்கி 1000 ரூபா. இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு எப்படி தான் கல்யாணமாக பண்ணுறது, எப்படி தான் இது பண்ணுறது, ஒரே விலைவாசி இப்படி இருந்தால் எப்படி இந்த விலையேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும்
இடைத்தரகர்கள் விவசாயிகளிடமும் பூ வியாபாரிகளிடமும் கமிஷன் பெற்றுக் கொள்கின்றனர். விலை அதிகம் போகும் காலங்களில் இடைத்தரகர்களை தவிர்த்தால் பூவரத்து அதிகம் இருக்கும் காலங்களில் பூ வாங்குவதை தவிர்ப்பார்கள் என்பதால் நஷ்டத்திற்கு பயந்து வியாபாரிகள் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. எனவே இந்த பிரச்சனையை தீர்க்க குளிர்பதன வசதியுள்ள கிட்டங்கி வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் வைக்கின்றனர். ஆனால் மற்றொரு தரப்பினரோ அந்த கிட்டங்கி மல்லிகையை சேமித்து வைக்க 2 நாள் மட்டுமே தாங்கும் எனவும் அதனால் எந்த பயனில்லை எனவும் கூறுகின்றனர். ஆனால் இன்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு 1 வாரம் அளவிற்கு கெடாமல் மல்லிகை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை சாதாரண மக்களுக்கும் கொண்டு வந்தால் இந்த மல்லிகைப்பூ பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அமையும் எனலாம். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மதுரை. உலக செய்திகளை நம் உலகம் பகுதியில் இப்போது பார்க்கலாம். அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் IS இயக்க தலைவர் அபுபக்கர் பாக்தாதி கொல்லப்படவில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக ஆடியோ ஒன்றை இந்த இயக்கம் வெளியிட்டுள்ளது. அந்த ஆடியோவில் பாக்தாதி பேசியது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. ஈராக் மற்றும் சிரியாவில் வலுப்பெற்று வரும் IS இயக்க தலைவர் அபுபக்கர் அல் பாக்தாதியின் உரை அடங்கிய ஆடியோவை சமூக வலைதளங்களில் அந்த இயக்கம் வெளியிட்டுள்ளது. IS இயக்கத்திற்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கை தோல்வியடைந்து விட்டதாக அவர் கூறியுள்ளார். கூடுதலாக 1500 வீரர்களை அனுப்பும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் நடவடிக்கையையும் அல் பாக்தாதி விமர்சித்துள்ளார். இன்னும் சில காலத்தில் யூதர்களும் அவர்களின் படையினரும் தரை வழி தாக்குதல்களுக்கு நிர்பந்திக்கப்படுவார்கள். அவர்களின் தரைப்படையையும் நாங்கள் முற்றிலுமாக அழித்தொழிப்போம். அமெரிக்காவுக்கு துணை போகும் சவுதி அரேபிய அரசுக்கு எதிராகவும் போராடும்படி இளைஞர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். IS இயக்கத்தில் சேர்ந்து போர் புரியும் வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதத்திலும் அவர் பேசியுள்ளார். IS இயக்க வீரர்களே, எதிரிகளை கொன்று குவியுங்கள். ஜிகாதை உலகம் முழுவதும் பரப்புங்கள். ஆதிக்க சக்தியையும் அவர்களின் வீரர்களையும் ஆதரவாளர்களையும் எதிர்த்து போராடுங்கள். அண்மையில் அமெரிக்க விமானப்படை நடத்திய தாக்குதலில் அல் பாக்தாதி கொல்லப்பட்டு விட்டதாக ஈராக் அரசு கூறியிருந்த நிலையில் இந்த ஆடியோவை IS அமைப்பு வெளியிட்டுள்ளது. கடைசியாக கடந்த ஜூலை மாதம் மொசூல் நகர மசூதியில் உரையாற்றிய அல் பாக்தாதியின் குரலுடன் இப்போதைய ஆடியோவில் பதிவான குரல் ஒத்துப்போவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அல் பாக்தாதி கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்த முடியாது என்று அமெரிக்கா ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இந்த ஆடியோவை வெளியிட்டதன் மூலம் அல் பாக்தாதி உயிருடன் இருப்பதாக IS இயக்கம் நிரூபிக்க முயல்கிறது என்பதே உண்மை. சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. ஈராக் மற்றும் சிரியாவில் செல்வாக்குடன் திகழும் IS அமைப்பின் துரித வளர்ச்சியை பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அல் கொய்தாவில் இருந்து பிரிந்து IS அமைப்பு உதயமானது. அதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக ஷியா முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஈராக் மற்றும் சிரியா பகுதிகளில் அவ்வமைப்பு போர் தொடுத்தது. அந்நாடுகளின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றி 2014ஆம் ஆண்டு இஸ்லாமிக் ஸ்டேட் புதிய நாட்டை பிரகடனப்படுத்தியது. இந்த போருக்கு பின்னர் IS அமைப்பு பல்வேறு வகைகளில் வளர்ச்சியை கண்டது. 3000 கோடி ரூபாயாக இருந்த இந்த அமைப்பின் சொத்து மதிப்பு 12000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோன்று 10,000 பேராக இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30,000ஆக அதிகரித்துள்ளது. இதில் பெரும்பாலானோர் ஐரோப்பா, அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள். இனிவரும் செய்திகள். இலங்கைக்கு எதிராக இரட்டை சதம் அடித்து ரோஹித் சர்மா சாதனை. ICC தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்தியா. உலக சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறினார் நோவக் ஜோகோவிச். இன்னும் பல விறுவிறுப்பான விளையாட்டு செய்திகள் ஹவுசாட் பகுதியில் உங்களுக்காக தர காத்திருக்கிறார் மீனா. அது மட்டுமே இல்லாம எனக்காக விடுகதையை வேற பாத்திமா ரொம்ப ஃபாஸ்டாவே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடன்.